வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனிய துருப்புகளுக்கு எதிராக போரிடும் ரஷ்ய துருப்புகள் எலன் மஸ்கின் ஸ்டார்லிங் இணைய இணைப்பு சேவைக்கான தொடர்பை ஓரளவு இழந்துள்ளன என்று ரஷ்ய ராணுவத்துடன் தொடர்புகளை உடைய ரஷ்ய டெலிகிராம் சேனல்களின் ராணுவ பதிவர்கள் பலர் தகவல் வெளியிட்டுள்ளனர். இருப்பினும் தற்போதைய அமெரிக்க அரசில் செல்வாக்குமிக்க கோடீஸ்வரர் எலான் மஸ்கின் இணைய வழங்கல் மறுப்பு இருந்த போதிலும் மாஸ்கோ ஸ்டார்லிங்கை வேறு ஒரு விதத்தில் பெற முடியும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். இது ஏன் முக்கியமானது? உக்ரைன் ராணுவம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ரஷ்ய படைகள் உக்ரைனின் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் ஸ்டார்லிங் டெர்மினேட்டர்களை பயன்படுத்துவதாக கூறியது. குறிப்பாக ரஷ்யாவின் 83வது தனி விமான தாக்குதல் படைப்பிரிவு ஸ்டார்லிங் டெர்மினல்களை அதிகம் பயன்படுத்துவதாக உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை தெரிவித்தது. ரஷ்யாவின் 83வது தனி விமான தாக்குதல் படைப்பிரிவு உக்ரைனின் கிழக்கு டொனட்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இயங்குகிறது. உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை நிறுவனம் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் ரஷ்ய பயன்பாடு இப்போது அவர்களுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் கூறியது. உக்ரைனின் சொந்த படைகளுக்கும் ஸ்டார்லிங்கின் இணைய தொடர்புகள் அத்தியாவசியமான ஒன்றாக உள்ளது. அவர்களின் போர்க்கள தகவல் தொடர்புகளுக்காகவும் உக்ரைனின் பெரிய அளவிலான ஆளற்ற விமான வலையமைப்புகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஸ்டார்லிங்கின் இணைய அணுகலின் பெரிதும் சாய்ந்துள்ளார்கள். ஸ்டார்லிங் அதன் பயனர்களுக்கு இணைய இணைப்பை வழங்க ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களை பயன்படுத்துகிறது. ஸ்டார்லிங் கோடீஸ்வரர் எலான் மஸ்கின் விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது மற்றும் அந்த நிறுவனத்தால் இயக்கப்படுகிறது. அத்துடன் அந்த நிறுவனமே செயலில் உள்ள செயற்கைக்கோள்களின் பெரும் சதவீதத்தை வைத்திருக்கிறது. மஸ்க் இப்போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நம்பகமான கூட்டாளி மற்றும் ஆலோசகர். அவர் உக்ரைனில் ரஷ்யாவின் ஸ்டார்லிங் பயன்பாடு நிழலான விஷயமாக இருந்தாலும் ஸ்டார்லிங் சேவைகள் ரஷ்யாவுக்கு வழங்கப்படுவதை கடுமையாக மறுத்துள்ளார். கடந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அனுமதிக்கப்படாத அல்லது அங்கீகரிக்கப்படாத தரப்பினரால் பயன்படுத்தப்படுவது கண்டறியப்பட்ட எந்த ஸ்டார்லிங் டெர்மினல்களையும் தமது நிறுவனம் தானியங்கி முறையில் செயலிழக்க செய்கிறது என்று கூறியது. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் ஸ்டார்லிங் எங்களால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு அல்ல, எனவே நாம் அதை எந்த விதத்திலும் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துவதில்லை என்று கூறினார். குறைந்தபட்சம் 3 கிரெம்ளின் ஆதரவு டெலிகிராம் சேனல்கள் கடந்த சில நாட்களில் உக்ரைன் எல்லையை கடந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் பதுங்கியிருந்த சில ரஷ்ய துருப்புகள் ஸ்டார்லிங்குக்கான தொடர்பை இழந்துவிட்டதாக தகவல் வெளியிட்டன. ரஷ்ய ராணுவத்தின் பயன்பாட்டில் உள்ள ஸ்டார்லிங் டெர்மினல்களில் சுமார் 10 1 பங்குக்கு தொடர்பு தடைப்பட்டுள்ளதாக ஒரு ரஷ்ய டெலிகிராம் சேனல் கூறியுள்ளது. மற்றொரு ரஷ்ய டெலிகிராம் சேனல் உக்ரைன் போர் தொடங்கிய காலத்திலிருந்து ரஷ்ய ராணுவ ஆய்வாளரால் இயக்கப்படுகிறது. அவர்கள் ரஷ்ய ராணுவத்தின் வசம் உள்ள ஸ்டார்லிங் டெர்மினல்கள் பெரும்பாலும் அனைத்தும் தொடர்பை இழந்துவிட்டன என்றார்கள். விண்வெளி கொள்கைக்கான அமெரிக்க முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜான் பிளம் கடந்த ஆண்டு மே மாதம் அமெரிக்க ஊடகம் ப்ளூம்பர்கிடம் கூறிய போது ஸ்டார்லிங் மற்றும் பிற வர்த்தக தகவல் தொடர்பு அமைப்புகளை சட்டவிரோதமாக பெறுவதற்கு குறுக்கு வழிகளை கண்டுபிடிக்க ரஷ்யா தொடர்ந்து முயற்சிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறினார். ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாகி எலன் மஸ்க் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கொடுத்த ஒரு நேர்காணலில் ராணுவ தொடர்புகள் உட்பட தகவல் தொடர்புகளுக்கு ஸ்டார்லிங்கை பயன்படுத்துவது அனுமதிக்கப்படுகிறது. ராணுவம் பொதுவாக இணையதளத்தை பயன்படுத்துவதைப் போலவே ஸ்டார்லிங்கை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் நாம் வேண்டுமென்றே வெளிப்படையான போர் செயல்களில் ஸ்டார்லிங்கை ஈடுபடுத்தினால் நாங்கள் ஸ்டார்லிங்கை ஒரு ராணுவ சாதனமாக ஆக்குகிறோம். அதை நாம் ஒருபோதும் செய்வதில்லை. அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஸ்டார்லிங்கை ஒரு ராணுவ சாதனமாக பயன்படுத்தினால் மற்ற நாடுகளுக்கு நமது செயற்கைக்கோள்களை சுட்டு வீழ்த்துவதற்கு முழு உரிமை உள்ளது. அதனால் வெளிப்படையான போர் செயல்களில் ஸ்டார்லிங் ஈடுபடுத்தப்படுவது எமக்கு தெரிய வந்தால் அதற்கான இணைய தொடர்புகளை நாம் நிறுத்திவிடுகிறோம். அப்படி நிறுத்துவதற்கு தேவையான தொழில்நுட்பம் எம்மிடம் உள்ளது என்று அவர் கூறினார். சரி, ரஷ்ய ராணுவத்தின் பாவனையில் உள்ள ஸ்டார்லிங் டெர்மினல்கள் செயலிழந்து போனதால் ரஷ்யர்களுக்கு ராணுவ ரீதியான பின்னடைவு ஒன்று ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதைவிட இதில் வேறு ஏதாவது முக்கியத்துவம் உள்ளதா? முக்கியத்துவம் இருக்கலாம். ஸ்டார்லிங் சேவைகள் ரஷ்யாவுக்கு வழங்கப்படுவதை எலான் மஸ்க் கடுமையாக மறுத்துள்ள போதிலும் அது ரஷ்ய ராணுவத்தால் பயன்படுத்தப்படுவது போரின் தொடக்கத்திலிருந்தே அவருக்கு தெரிந்திருக்கலாம். ஏதோ காரணத்திற்காக அதை தெரியாதது போல அவர் விட்டிருக்கலாம். இப்போது ட்ரம்ப் ஜனாதிபதியானதும் ஏதோ காரணத்திற்காக அதை செயலிழக்க வைக்க முடிவு செய்திருக்கலாம். அதற்கு என்ன காரணம்? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான சமாதான பேச்சுக்களை புதிய ட்ரம்ப் நிர்வாகம்தான் தொடங்க போகிறது. புதிய ட்ரம்ப் நிர்வாகத்தில் மஸ்க் ஒரு முக்கிய குரலாக மாறியுள்ளார். சமாதான பேச்சுக்களில் புட்டின் ஆர்வமுள்ளவராக தெரியவில்லை. உக்ரைன் போரை எப்படியும் ஜெயித்து விடலாம் என்றே புட்டின் இப்போதும் நம்புகிறார்.
அவரை பேச்சுவார்த்தை மேசைக்கு இழுத்து வருவதற்கு அவர் மீது ட்ரம்ப் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். ஏற்கனவே ஓரிரு அழுத்தங்களை கொடுத்து விட்டார். முதலில் ரஷ்யா பேச்சுவார்த்தை மேசைக்கு வர சம்மதிக்காவிட்டால் உக்ரைனுக்கு அமெரிக்க ராணுவ உதவிகள் தொடரும் என்று கூறிவிட்டார். அடுத்து உக்ரைனில் உள்ள அரிதான கனிமங்களை பெற்றுக்கொண்டு உக்ரைனுக்கு அமெரிக்க ராணுவ உதவிகளை செய்யலாம் என்றும் கூறிவிட்டார். அடுத்த அழுத்தங்களின் ஒரு தொடர்ச்சியாக ரஷ்ய ராணுவத்தின் ஸ்டார்லிங் பாவனையை இப்போது எலன் மஸ்க் தடுத்திருக்கலாம். ஜோ பைடன் நிர்வாகத்தின் செயற்பாடுகளும் ட்ரம்பின் செயற்பாடுகளும் முற்றிலும் மாறுபட்டவை. ஒன்று நேருக்கு நேர் ஆட்டம். ட்ரம்ப் எல்லா திசையிலும் அடித்து ஆடுவார். ரஷ்ய ராணுவத்தின் ஸ்டார்லிங் பாவனையும் ட்ரம்ப் அடித்து ஆடும் ஒரு திசையாக இருக்கலாம். ரஷ்ய படைகள் வரும் வாரங்கள் மற்றும் மாதங்களில் ஸ்டார்லிங்கை எந்த அளவில் பயன்படுத்த முடியும் என்பது தெளிவாக தெரியவில்லை.